நீலகிரி மாவட்டத்தில் கட்டட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கும் அமைச்சர் ராமச்சந்திரன், இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கும் 4 பேர் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். தலா 2 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக கொடுத்துருன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நேற்று தினம் உத்தரவிட்டு உடனே உத்தரவிட்டு கேள்விப்பட்ட உடனே தாயுலகம் கொண்ட நம்ம தலைவர் அவர்கள் அதனை அந்த உத்தரவிட்டு இந்த 2 லட்சம் ரூபாய் இன்னைக்கு கையில் ஒப்படைச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு காயமடைந்தவர்கள் 4 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் அவங்களுக்கும் 50,000 ரூபாய் ஒரு காயமடைந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து நாளைக்கு தொழிலாளர் நலத்துறை சார்பாக அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தொழிலாளர் நலத்தில் சொல்லி அது காலையில் அமைச்சர்கிட்ட பேசி அது துறை அதிகாரிகளும் பேசி நாளைக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.